14/4/2026 இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை. அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் சந்தோஷமா இருங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இந்த தமிழ் புத்தாண்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒவ்வொரு மதத்துக்காரங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இனத்தை சேர்ந்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கவுங்களுக்குன்னு ஒரு முக்கியமான நாட்கள் அப்படிங்கிறது வரும்போது, ஒரு வருஷ பிறப்பு வரும்போது எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறாங்க. நம்ம இனமே அல்லாத, ஓகேங்களா, அதாவது மதத்துக்கு உள்ளாடி மதத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு பார்க்கும்பொழுது தமிழ் பேசக்கூடிய தமிழ் இனம் வந்து பார்த்திங்கன்னா, தமிழ் இன மக்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இனத்துக்கு சம்மந்தமே இல்லாத வெள்ளைக்காரனுக்கு தொடர்புடைய, வெள்ளைக்காரன் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய அவனுடைய அடையாளமான அந்த ஆங்கில புத்தாண்டை நாம் வந்து குடும்பமாக கேக் வெட்டி கொண்டாடுறோம். ஆனால் நம்மளுடைய பாரம்பரியமான தமிழர் திருநாள், ஓகேங்களா, கலைஞர் கருணாநிதி வந்து பார்த்தீங்கன்னா அவர் தை திருநாள் அப்படிங்கிறது இதை மாற்றுன்னு சொல்லி ரொம்பவே விருப்பப்பட்டார், ரொம்பவே முயற்சி பண்ணார். ஆனால் அது கிடையாது. சித்திரை 1 தான் வந்து பார்த்திங்கன்னா உண்மையான தமிழ் புத்தாண்டு. இந்த தமிழ் புத்தாண்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் குடும்பத்தோடு எங்கேயும் வெளியில் போகிறதெல்லாம் வரதில்லை. ஒரு நம்மளுடைய இஸ்லாமிய நண்பரை பாருங்கள், தொழுகை செய்யும் பொழுது முழுமையாக தொழுகை செய்வாங்க. 5 நேர தொழுகை அப்படிங்கிறது கட்டாயம் செய்வாங்க. அவங்க இறை மார்க்கத்தினால ஒரு உண்மையான ஒரு நம்பிக்கையோட, ஒரு உண்மையான நேர்மையோட அந்த ஒரு விஷயத்தை கடைபிடிக்கிறாங்க. இதுவே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய கிறிஸ்தவ நண்பர்களை பாருங்கள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமைனா கம்பல்சரி சர்ச்சுக்கு போகிறாங்க. குடும்பமாக போயிட்டு வராங்க. அவங்களுக்குள்ள வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நம்ம எல்லோரும் எத்தனை பேர் எல்லோரும் ஃபேமிலியோட எல்லா விசேஷத்துக்கும் எல்லா கோயிலுக்கும் போகிறோம்? கிடையாது. எங்கேயுமே எல்லாருமே ஃபேமிலியோட போகிறதுங்கிறது கிடையாது, வரதுங்கிறது கிடையாது. கூட்டு வழிபாடு அப்படிங்கிறது, கூட்டு இறை வழிபாடு அப்படிங்கிறது அனைத்து மதங்களிலுமே சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ வந்து எல்லாருமே ஒன்று சேர்ந்து இது பண்ணும்போது கூட்டு பிரார்த்தனைக்கு வைப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் கிறிஸ்டியன்ஸ் கோயிலுக்கு நம்மளுடைய சர்ச்சைக்கு போனீங்க, கிறிஸ்தவ நண்பர்களுடைய சர்ச்சைக்கு போனீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா சர்ச்சைக்காரவங்க எல்லாருமே சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை அப்படிங்கிறத பண்ணுவாங்க. கூட்டு பிரார்த்தனைக்கு அது ஒரு வலிமை அப்படிங்கிறது இருக்குது. நீங்கள் மசூதிக்கு வந்தீங்க அப்படின்னா மசூதியில் வந்து அவங்க வந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை செய்யும் பொழுது, அவங்க தொழுகை செய்யும் பொழுது ஒருத்தருக்கு ஒரு இது நல்லான்னு சொல்லி எல்லாருமே ஒத்துமையோட ஒரு நல்ல விஷயத்த முன்னெடுத்து செய்வாங்க. இப்படி வந்து இருக்கும் பொழுது நம்ம இது பண்ணும் பொழுது நம்மளோட இந்து மத வழிபாட்டிலையும் வந்து பார்த்திங்கன்னா கோவில் பண்டிகைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்து நம்ம மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறதுக்கு அப்படிங்கிறத தாண்டி நம்மள ஒத்துமையாக இருக்கணுங்கிறத வலியுறுத்துகிற விதமாக தான் இருக்குது. ஆனால் அந்த விஷயங்களை நம்ம வந்து பார்த்திங்கன்னா சித்திரை 1 நம்ம கோயிலுக்கு போக மாட்டோம், ஆங்கில புத்தாண்டுக்கு கோயிலுக்கு போவோம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடுறது தப்பு இல்லை. நம்மளோட இதை மறக்கக்கூடாது. நம்ம மறக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது நிறைய விஷயங்கள்ல வந்து மறந்துட்டு வரோம். அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி விஷயத்த வந்து நம்ம வந்து ஒரு கட்டமைப்பு அப்படிங்கிறது, அந்த கட்டமைப்பை நம்ம அப்படியே வழிமுறையாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அது வந்து உண்மையில ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு சொல்லி நான் கருதுகிறேன். அப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறது வந்து உண்மையிலுமே ஒரு சரியான ஒரு விஷயமா இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு நாட்காட்டின்னு ஒன்று இருந்துச்சுன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழர் இனம் அப்படிங்கிற நம்மளோட தமிழின மக்கள் இன்றைக்கி நம்மலாம் கடிகாரத்தை பார்க்குறோம், கடிகாரத்தை வச்சு டைம் சொல்கிறோம். ஒவ்வொரு உலகத்தில் ஒவ்வொரு இனத்தை சார்ந்த பண்பாட்டில் மேம்பட்ட மக்களும் அவங்களுக்குன்னு சொல்லி மாதம், அவங்களுக்குன்னு சொல்லி விசேஷ நாட்கள், அவங்களுக்குன்னு சொல்லி விசேஷமான கால கணிப்பு முறைகள் மாதிரியே டைம் கால்குலேஷனும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 60 நாளிகைன்னு சொல்லி டைம் கால்குலேஷன் இருந்துச்சு. நாம் வந்து வெள்ளைக்காரன் கொண்டுட்டு வந்த 60 நிமிஷம் 1 மணி நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெத்தட் நம்ம ஆங்கில முறை கடிகாரத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். வெள்ளைக்காரன் அவனுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி கொண்டு வந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். நம்மளுடைய தமிழ் முறைப்படி, நம்மளுடைய தமிழ் இனத்தினுடைய அடிப்படையில் நம்ம முன்னோர்கள் கணக்கிட்ட அந்த கால அளவு அப்படிங்கிறது நம்ம பேச்சுவார்த்தையில் நம்ம பேசுறது கூட வந்து அது நம்ம யாரும் தயாராக இல்லை. ஆனால் உண்மையிலுமே நம்மளுடைய இன வரலாறு நம்ம மறந்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. முக்கியமான விஷயம் 1, 2 விஷயமாச்சும் ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாரும் ஒரு நல்லது கிட்டதுன்னா ஃபேமிலியோட வெளியில் போயிட்டு வாங்க. எல்லாரும் நல்லா இருங்க. நீங்கள் நல்லா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதோட முடிஞ்சிடாது, நாளைக்கு அது பயன் தரணும். இன்றைக்கி வந்து ஒரு விஷவாயு தொழிற்சாலை நான் இங்கே தயாரிக்கிறேன், என் ஊர்களை வந்து இன்றைக்கி நான் பணம் சம்பாதிக்கணும்னு இது பண்ணேன்னா இதே ஊரில் தான் நான், என் பையன், என் பேரண்டி எல்லாம் இங்கே தான் இருக்க போகிறோம். நாளைக்கு அதில் ஏதோ ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா அது வந்து நாளைக்கு என் மக்களையும் என் குடும்பத்தையும் தான் சேர்த்திக்காகும். இதுவே இந்த மக்களுக்கோசரம் நான் ஒரு நல்ல ஒரு தோட்டத்தை உருவாக்கி வச்சுட்டு போகிறேன், நல்ல ஒரு இயற்கை ஒரு கட்டமைப்பு உருவாக்கி வச்சுட்டு போகிறேன், நாளைக்கு இவங்களாம் ஒத்துமையாக வழிபாடு நடத்துறதுக்குன்னு சொல்லி ஒரு இடத்த ஒதுக்கி வச்சுட்டு போகிறேன் அப்படின்னா நாளைக்கு இவங்கெல்லாம் ஒரு பிற்காலத்தில் ஒரு சந்தோஷமாக இருக்கும் பொழுது அது ஒரு நல்ல விஷயமா நான் உருவாக்கி வச்சுட்டு போனதாக இருக்கணும். அப்படி இருக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி என்ன, இப்போ என்னன்னு சொல்லி பார்க்காம நாளைக்கு நம்ம தலைமுறையினருக்கு இது நல்லா இருக்கும், அவங்க இது நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு நல்லது நினச்சி நம்ம விஷயத்தை பண்ணுறோம் அப்படின்னா அது உண்மையில ஒரு நல்ல ஒரு மாற்றமாக இருக்கும்.
மாற்றம் நம்ம கிட்ட இருந்து ஆரம்பிக்கட்டும், நல்லதே நடக்கும்.